ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குட்டியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் பார்ப்போம். இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறேன், வாங்க பார்ப்போம். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே கடுகு வெந்தயம் போட்ட உடனே நம்ம பூண்டை போட்டுறணும். பூண்டு போட்டால் தான் நல்லா செவந்த நேரத்தில் நல்லா வதக்கி எடுத்துடணும். இல்லைன்னா நம்ம உள்ளிலாம் போட்டதுக்கப்புறம் போட்டால் வசங்காது, அது வெள்ளை வெள்ளைன்னு தான் இருக்கும், ஒரு செவந்த நேரம் வராது. அதனால் அது நல்லா வதக்கணும். அப்புறம் தான் நம்ம நாட்டு உள்ளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க பச்சை சுண்டைக்காயில் போட்டு நல்லா ஒரு வதக்கி உப்பு போட்டு வதக்கிடணும். நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா மறுபடியும் கிண்டி விட்டு வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்ட்ரு வந்துட்டுருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டு நல்லா ஒரு வதக்கி எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன். இப்போ காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு மசாலா கரைச்சி அதில் ஊற்றிட வேண்டியதான். நான் மசாலா என்ன சேர்த்துருக்கோம்னா மல்லிப்பொடி இதில் அதிகமாக சேர்க்கலை. ஜீரகம், மிளகு, மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதெல்லாம் போட்டு தேங்காயெலாம் போட்டு ஒரேடியாக அரைச்சிட்டேன். மிக்சியில் அரைச்சி நல்லா பச்சை வாடை போனோடனே புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வற்ற வச்சு எடுத்துட வேண்டியதான். இதுதான் சுண்டைக்காய் குழம்பு. இதை நல்லா வற்ற வைக்கணும். வற்ற வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.